ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நீங்க 30, 31ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்க போறீங்க, இல்லங்க நாளைக்கு நாங்க வர்றோம், திங்கட்கிழமை வரோம் அப்படின்னா எங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்கு, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷனத்துக்கான புக்கிங்கும் நமக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த புக்கிங்கும் எப்படி இருந்தது, டிக்கெட் புக்கிங் எப்படி இருந்ததுன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதே போல இன்னைக்கு மத்தியானமும் புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. எல்லாமே நோட் பண்ணி வச்சு புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் புக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து எரர் வந்து இருந்தது. எந்த இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து புக்கிங் குடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபைனல் பேஜுக்கு புக் பண்ண போவோம் இல்லையா? அதுல வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே தான் இருந்தது. ஓரளவுக்கு பரவால்ல. நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, ஆஃப்லைன்ல குடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ என்ன மாரி ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட்ல இதுவரைக்கும் நமக்கு 28ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ யாருக்காவது டிக்கெட் வேணும்னா நீங்க வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க. இப்போ 29ஆம் தேதியோட மத்தியானம் 12 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. 29ஆம் தேதிக்கு பேலன்ஸ் 29,332 டிக்கெட் இருக்கு. இப்போ ரன்னிங்ல இருக்க ஸ்லாட் தான் கொடுப்பாங்களா, ரன்னிங்ல இருக்க டேட் தான் கொடுப்பாங்களா, நம்ம வந்து 30, 31 கேட்டா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா இது வரைக்கும் அப்படி இஷ்யூ பண்ணலங்க. கண்டினியூவா என்ன ஸ்லாட் இருக்கோ அது அப்படியே ரன்னிங்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு போனாலே வந்து இப்போ இந்த 29ஆம் தேதியோட ஸ்லாட் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள கூட முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்றனால வார இறுதி நாள், நிறைய பேர் தர்ஷன் வரதுக்கு டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது கண்டினியூவா ஸ்லாட் வாங்கிட்டே போறாங்க. நெக்ஸ்ட் 30, 31, 1ஆம் தேதி 3 நாளோட ஸ்லாட் மட்டும்தான் இருக்கு. அது இன்னைக்கு நாளை காலைக்குள்ள முடிஞ்சிடும். மண்டே யாராவது வர பிளான்ல இருக்கீங்கன்னா 1 டே பிஃபோர் வந்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா திருமலா.org அப்படின்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு டிக்கெட் எவ்வளவு அவைலபிள் இருக்கு, என்ன ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு, எந்த டேட்டுக்கு ரன்னிங்ல இருக்குன்றத நம்ம லைவா இதுலயே பாத்துக்கலாம். அது கவுண்டர் போய் தான் பார்க்கணும்ட்டு இல்ல. இப்போ எல்லா கவுண்டர்லயும் ஒரே ஸ்லாட் தான் போயிட்டு இருக்கா, ஒரே டேட் தான் போயிட்டு இருக்கா, ஒரு கவுண்டர்ல வந்து முன்னாடி டேட் அந்த மாதிரி எதுவும் போகுதான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. ஆவரேஜா பார்க்கும்போது எல்லா கவுண்டர்லயுமே நம்ம ஒரே டேட் தான் போகுது. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு 28ஆம் தேதி வரைக்கும் ஸ்லாட் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. ஸோ இந்த 10 நாள் டிக்கெட் வந்து இந்த டைம் தான் இவ்வளோ ஃபாஸ்டா வந்து முடியுது. போன டைம் எல்லாம் வந்து கூட நமக்கு வந்து ஒரு 4-5 நாள் கூட இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் கூட டிக்கெட் இருந்தது. ஆனா இந்த டைம் எதிர்பார்க்காத அளவுக்கு பக்தர்கள் அதிகம். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து வைகுண்ட துவார தரிசனம் கிடையாது அப்படின்றனாலயான்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு டிக்கெட் வாங்குனீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 5 நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கு. குழந்தைங்களோட வர்றவங்க, வயசானவங்களை கூட்டிட்டு வர்றவங்கலாம் பார்த்து பிளான் பண்ணி வர்றது ரொம்ப பெஸ்ட். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி டிக்கெட் போயிட்டு இருக்குல்ல, ஸோ நாங்க வந்து ஒரு 27, 28ஆம் தேதி எல்லாம் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோமே, நாங்களாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. சப்போஸ் டிடிடி வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா மேபி அப்போ வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த டிக்கெட் முடிஞ்சிருச்சு நாங்க க்ளோஸ் பண்ணிட்டா வாங்கினவங்க மட்டும் வாங்கன்னு சொன்னாங்கன்னா அது வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நம்ம கரண்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றது தான் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி திருமலையிலேயே ரூம் எடுக்கிறதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க வந்து நாளைக்கான தர்ஷன் டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா தான் இன்னைக்கு ரூம் கொடுப்பாங்க. இப்ப நிறைய பேர் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிருப்பீங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து நினைச்சிருப்பீங்க நமக்கு 25ஆம் தேதி தர்ஷன் இருக்கு, 25ஆம் தேதி காலையில நம்ம திருமலை ரீச் பண்ணிட்டு ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ சேம் டே தர்ஷன் டிக்கெட் இருந்தா கூட சில டைம் கொடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கிங்க. என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இல்ல அப்படின்னா உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா நீங்க ஒரே ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. அதாவது நீங்க எந்த பெரிய அளவுக்கு கஷ்டப்படாம தர்ஷன் பார்த்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஸ்டே பண்றதுல சொல்றேன். ஏன்னா நேத்தெல்லாம் நம்ம போட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தோம். எந்த அளவுக்கு க்ரௌட் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. கீழ் திருப்பதியில நிறைய பிரைவேட் ரூம்ஸ் இருக்கு. அங்க நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டே பண்ணிட்டு கூட திருமலாவுக்கு போய் தர்ஷன் பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க கீழே வந்து ஸ்டே பண்ணிட்டு வர்ற மாதிரி பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருமலால சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டேயோட டிக்கெட் இருந்தாதான் தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 பேரோட டிக்கெட் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்.
ஸோ இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். அதே மாதிரி வாங்குனீங்கன்னா எத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணும் அப்படின்றத. ஸோ ரெகுலரா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம்லயும் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த 10 நாள் நான் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், தர்ஷனுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அதை ரெண்டையும் ஷேர் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். அதில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் ஆகட்டும், கரண்ட்டாக எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும், புதுசாக ஏதாவது அப்டேட் வந்தாலும் அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸ்லாட்டு. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 29ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா 30ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 30 முடிஞ்சா 31, அதுக்கடுத்து 1ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து சர்வதர்ஷன்லாம் இருக்காதான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. நான் போடுற வீடியோ கொஞ்சம் கம்ப்ளீட்டா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் 300 ரூபா தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன், விஐபி பிரேக் தர்ஷன், அதே மாதிரி டோனஸ்க்கான தர்ஷன் மட்டும்தான் அலௌடு. அதே மாதிரி இன்னைக்கு தரிசனம் போயிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்தவங்க எப்படி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் எவ்வளோ நேரம் தர்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. இது இன்னைக்கு காலையில வந்து ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ்ல வந்து ரூம் புக் பண்றதுக்கான ரஷ் எவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வாங்கினவங்களாகட்டும், ஆன்லைன்ல புக் பண்ணவங்களாகட்டும் எல்லாருமே வந்து டைரக்டா போயிட்டு ரூம் எடுத்துக்கலாம் ட்ரை பண்றாங்க. ரூம் கிடைக்காதவங்க அங்கங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதோட அப்டேட் எல்லாம் நம்ம வந்து டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட். நீங்க எப்போ வேணாலும் இன்னைக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டு நீங்க ரிட்டர்ன் போயிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் வர மாதிரி தான் பார்க்க முடியும். 4 நாள் 5 நாள் இங்கேயே ஸ்டே பண்றது அப்படின்றது ரொம்ப பாசிபிள் இல்லை. நிறைய பேருக்கு சிரமம். அதனால குழந்தைங்க வயசானவங்களை கூட்டிட்டு வரவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டோட வாங்க. கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ டிடிடியோட ரூம்ஸ் இல்லைன்னா கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மார்ச் மந்தோட டிக்கெட் ஓப்பன் ஆகுது. 500 ரூபா வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ல கூட டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாசத்துக்கான அடுத்தடுத்த புக்கிங்ஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ அதனால நோட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் சேவா ஓகே கன்வீனியன்ட்டான இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கான்னு பார்த்தா நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாலே மார்ச் மாதத்துக்கு எல்லா டேட்ஸுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. 1, 2, 3 ஏன் நமக்கு காட்டலன்னா நம்ம 3ஆம் தேதி சேவா புக் பண்ணால் அதுக்கப்புறம் வர டேட்டு தான் நம்ம தர்ஷன் புக் பண்ண முடியும். டிக்கெட்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.